Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி இருக்கிறார் செந்தில் பாலாஜி. பேர வழக்கில் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் செந்தில் பாலாஜி தற்போது நேரில் ஆஜராகி இருக்கிறார். கடந்த 2 நாட்களாக ஆஜராகாமல் இருந்த நிலையில் இன்று ஆஜராகி இருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்கலாம். சாலமன், வணக்கம். கடந்த 2 நாட்களாக ஆஜராகாமல் இருந்ததற்கு என்ன காரணம் தெரிவிக்கப்பட்டிருக்கு? இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்ட விவகாரத்துல முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் ஆகியோர் தற்போது திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல அவர்கள் ஆஜராகி கையெழுத்திட்டு வருகின்றனர். குறிப்பாக டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை மேற்கொண்ட நிலையில இது தொடர்பாக அவர்களுடைய தொடர்புடைய இடங்களிலும் சோதனையானது மேற்கொள்ளப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி இந்த வழக்கு தொடர்பாகவும் உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருந்த நிலையில நேற்று உச்சநீதிமன்றத்துல டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக முன்ஜாமீன் கேட்டு அவர் மனு ஒன்றை தாக்கல் செய்த நிலையில அதன் மீதான விசாரணை வந்தபோது அவருக்கு முன்ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதன் காரணமாக கடந்த 2 நாட்களாக இந்த தாவேகா எம்எல்ஏ பேரம் வழக்கு தொடர்பாக அவர் முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய நிலையில அது தொடர்பாக அவர் 2 நாட்கள் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல கையெழுத்திடாமல் இருந்தார். குறிப்பாக இந்த சுப்ரீம் கோர்ட்ல இந்த போன்ற உச்சநீதிமன்றத்துல இந்த முறைகேடு தொடர்பாக நாங்கள் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறோம், அதனுடைய வேலைகள் இருக்கும் காரணத்தினால தங்களால 2 நாட்கள் வர முடியவில்லை என அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் மருத்துவ சிகிச்சைக்காகவும் சென்றதாகவும் செந்தில் பாலாஜி தரப்புல ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில நேற்று 6 நாட்கள் இந்த தாவேகா எம்எல்ஏ பேரம் வழக்கு 6 நாட்கள் விலக்கு கேட்டு ஒரு உயர்நீதிமன்றத்திலும் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்த நிலையில இன்று மீண்டும் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக் குமார் ஆகியோர் இந்த வழக்கு தொடர்பாக ஆஜராகி இருக்கிறார். ஏனென்றால் அந்த 6 நாட்கள் விலக்கு கேட்டு அவர் உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில அதற்கான இந்த மனு மீதான விசாரணை திங்கட்கிழமை தான் வரக்கூடிய என்பதால இந்த வழக்குல அவர் தலைமறைவு என்பதாகவே திருவல்லிக்கேணி போலீசாரால பார்க்கப்படும். ஏனென்றால் அதனுடைய உத்தரவு வரும் வரையில இவர் ஆஜராகாமல் இருந்தால் தலைமறைவு என்ற காரணமாகவே கருதப்படும் என்றதால இன்று 3வது நாள்ல அவர் ஆஜராகாமல் இருந்தால் மேலும் அவருக்கு நெருக்கடி ஏற்படும் என்ற காரணத்திற்காக தற்போது அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்துல ஆஜராகி இருக்கிறார். அவரிடம் கையெழுத்து பெற்ற பின் அவருடைய விசாரணையும் திருவல்லிக்கேணி போலீசார் தரப்புல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2 நாட்கள் ஆஜராகாமல் இருந்ததற்கான காரணம் என்ன குறித்தும் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையே தான் இந்த டாஸ்மாக் முறைகேடு விவகாரம் தொடர்பாக 2 பேரை நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரும் கைது செய்தனர். கரூரை சேர்ந்த ரமேஷ் மற்றும் கார்த்திக் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்ட நிலையில அவர்களை வருகிற 14/8 வரை நீதிமன்ற காவல்ல சிறையில் அடைக்க நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்குல மேலும் இந்த வழக்குல தலைமறைவாக இருக்கக்கூடிய நபர்களையும் பிடிக்கக்கூடிய பணியில லஞ்ச ஒழிப்புத்துறை ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைவருடைய செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதுல மொத்தம் 7 நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல செந்தில் பாலாஜி மட்டும் முன்ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய நிலையில மற்ற யாரும் இதுல முன்ஜாமீன் பெறவில்லை. இந்த நிலையில தான் அவர்களை தீவிரமாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அவர்களை கைது செய்யக்கூடிய பணியிலும் திட்டமிட்டிருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுல ரத்தேஷ் மற்றும் விஷாகன் ஆகியோருடைய வீட்டுல ஏற்கனவே அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்ட நிலையில அது தொடர்பான வாட்ஸ்அப் உரையாடல்களும் சில கைப்பற்றியது அமலாக்கத்துறை. அதனுடைய தகவல்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறை பெற்று இருக்கிறார்கள். ஏனென்றால் ரத்தேஷ் சொல்லித்தான் விஷாகன் இந்த பணியிட மாற்றம் அதே போன்று முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு செயல்கள்ல ஈடுபட்டிருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை வெளியிட்டுள்ள இந்த எஃப்ஐஆர்ல குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இதை அவர்களை கைது செய்தால் யார் யாரெல்லாம் இதற்கு பின்புலமாக இருக்கிறார்கள் என்பது குறித்து தெரிய வரும் என லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.